இந்த பத்ரு பொருளில் கனிமத் பொருள் வந்து கிடைக்குது. இந்த கனிமத் பொருள் கிடைச்ச உடனே சஹாபாக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையாகுது. என்ன அப்படின்னா, அறியாமை காலத்திலேயே இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க. யார்? அன்சாரிகள்லாம். ஹவுஸ் கஜ்ர சண்டை போடுவாங்க தெரியுங்களா, அது போடுவாங்க. அப்புறம் மக்காவாசிகளும் போய் வெளியே போய் சண்டை போட்டுருந்தாலும், அது வரைக்கும் அரபுகளுடைய கலாச்சாரத்தில் ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னா, அதாவது போரில் வந்து யார் வீழ்த்தினாங்களோ அந்த பொருட்கள் யாருக்கு, அந்த வீழ்த்தினவருக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகி போச்சு, ரசூல்லா வந்து டீம் செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த டிஃபென்ஸில் நில்லுங்க, நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணுங்கள், நீங்கள் வந்து தண்ணி கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலா பிரித்து விட்டாங்க. இப்போ இங்கே யாரும் ரசூலாவுடைய பேச்சை வந்து என்ன பண்ண முடியல, மீற முடியல. அப்போ ஆளுக்கு ஒரு இடத்துல நின்னாங்க. அதில் வந்து இந்த அட்டாக்கிங் பொசிஷன் இருக்குல்ல, இந்த ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் கோல் போடுவோம், இந்த ஸ்ட்ரைக்கர் தான் வந்து கோல் போடுவான். ஆனாலும் டீமுக்கு வந்து என்ன ஆகுது, அப்போ எல்லாருக்கும் சேர்ந்து தான் அந்த கிரெடிட். இங்கேருந்து அவன் டிஃபென்ஸ் இருப்பான், மிடில் விளாட்றவன் இருப்பான், அங்கேருந்து பேக்கப்பு இருப்பான், கோல் கீப்பர் இருப்பான், எல்லாரும் சேர்ந்து தான் ஜெயிச்சதாக அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நான் மட்டும்தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, போர் பங்கிடும் போது ரசூல்லாட்ட வந்து சண்டை, அதாவது சச்சரவு பண்ணுறாங்க. இந்த வாள் எனக்கு வரணும், ஏன்னா இந்த ஆள் நான் தான் வந்து இது பண்ணேன், இந்த கவசம் வந்து எனக்கு வரணும், ஏன்னா இவர் வந்து நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அந்த சில சஹாபாக்கள், எங்களை ரசூல்லா தான் தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க, நாங்களாம் வராமல் இருந்தோம், எங்களை ஃபீல்டிங் இங்கே நிறுத்தி வச்சிங்க, அதனால் நாங்கள் வரல, இதில் வந்து எங்களுக்கும் சமமான அளவு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இதாக சொல்கிறேன் இல்லைங்க, இங்கே உலகப்பற்ற எல்லாம் உடச்சி அனுப்புகிறான். பத்ருக்கு வரும்போது இவங்க வந்தது என்ன, ஆசையாக வராங்க, அபு சுஃபியானு காசு பெரிய கூட்டம் அப்படின்ட்டு. போகும்போது கழுவி வாஷ் பண்ணி அப்படியே சொக்க தங்கங்களை எல்லாம் மாற்றி அனுப்புகிறான். அந்த துனியாவுடைய பற்றையெல்லாம் உடச்சி காசே வெறுத்த ஒரு நிலையில் அவங்க திரும்பி போகிறாங்க. திரும்பி போகும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்புறது பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. அது தெரிஞ்சுங்க. வரும்போது அந்த இது சொல்லலை, யாருக்கு, பத்ரு சஹாபாக்களை பார்த்து நீங்கள் விரும்பியது பண்ணிங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லலை. பத்ருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டோஸ் உழுவுது, லெஃப்ட் ரைட்டும் எல்லாம் மாற்றுன்னு உழுச்சு நொந்து போய் தான் போகிறாங்க. அது ஜெயிச்ச சந்தோஷத்தில் அவங்க போல, உளுந்த உழுவில் நொந்து போய் போகிறாங்க. அப்போ கனிமத் பொருள்லாம் கிடைக்குது, கிடைச்ச உடனே வர்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியே உம்மிடம் அவர்கள் போர் செல்வங்கள் குறித்து விளக்கம் கேட்கிறார்கள். போர் செல்வம் குறித்து இப்போ வந்து உங்கள்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. விளக்கம் அல்லாஹ் சொல்கிறான், என்ன, போர் செல்வங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உரியது, முடிஞ்சு போச்சு, எவனும் கிடையாதுன்ட்டான் அல்லாஹ். அப்படியே சக்கு புக்குன்னு ஆறாங்க, அது யாருக்கும் கிடையாது. அப்போ சொல்கிறேன், நீ கம்முன்னு இருந்தாலும் என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன், இப்போ அல்லாஹ் கைக்கு போச்சு, ஒன்றும் இல்லை, எவனுக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆகுது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், எனவே நீங்கள் அல்லாவே அஞ்சு நடந்து கொள்ளுங்கள், அல்லாவுக்கு பயப்படுங்க, முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறான். உங்களுக்கு இடையே பிரச்சனைகளை சீராக்கி கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறீங்களா, முதல்ல அந்த பிரச்சனையை டீல் பண்ணுங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக இருப்பின் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள். முதல்ல மூமினா இருந்தால் அல்லாஹ் சொல்கிறதுக்கு கேளுங்க, அல்லாவுடைய தூதர் சொல்கிறதுக்கு கேளுங்கிறான். எல்லாம் பேச்செல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ரொம்ப ஒரு கடுமையான ஒரு இதில் வந்து அல்லாஹ் பேசுகிறான். இதை வந்து இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, அபுதாவுதில் 2731 ஹதீஸு, அப்புறம் முசன்னஃப் இப்னு அபி ஷைபால 37,816 ஹதீஸ். அதாவது சண்டை நடந்த அந்த விஷயத்தை இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா அதுங்கிறான். அதுவும் இல்லாமல் இன்றில் இன்னொரு விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அப்போ தான் புதுசாக ஒரு பேர் வந்து இந்த கனிமத் பொருளுக்கு எல்லாம் பேர் வைக்கிறான். இந்த சூரத்தில் அன்ஃபாலுடைய பேர் என்ன, அன்ஃபால்னா என்ன, அன்ஃபாலை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அன்ஃபால்னா என்ன, கனிமத்துனா தான் போரில் கிடைக்கக்கூடிய பொருள். அன்ஃபால்னா என்ன அப்படின்னா நஃபில் அப்படிங்கிறாங்களா. நஃபில்னா என்ன, உபரியானது. நஃபில்னா உபரியானதுங்கிறதுல அதோடைய நஃபிலுடைய பன்மை தான் என்னது, அன்ஃபால் அப்படிங்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதில் அதையும் உணர்த்துறான், நீங்கள் சண்டைக்கு வர்றது இந்த பொருளுக்காக கிடையாது. சண்டையுடைய அசல் நோக்கம் என்னது, அல்லாவுடைய மார்க்கம், அல்லாவுடைய கட்டளை பூமியில் நிலை பெறணும், இதுதான் நோக்கம். அப்போ இதை நிறைவேற்றும் போது உங்களுக்கு போனஸாக என்ன கிடைக்கும், கனிமத்தும் கிடைக்கும். அப்போ அந்த போனஸை வந்து அல்லாஹ் சொல்கிறான் அன்ஃபால் அப்படிங்கிறான். இது நஃபிலான பொருள். அப்போ நஃபில் அதாவது கனிமத்து கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உங்களுடைய நோக்கம் அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுறதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அன்ஃபாலை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். சொல்கிறான், எனக்கும் என் தூதருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றான். அப்போ யாரும் கை வைக்காமல் கொண்டாந்து ரசூலாட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 வசனம் ஓடுது. அதுக்கப்புறம் 41 வசனத்தை உம்முன்னு உட்காந்து எல்லாம் திட்டு விழுவுது.
இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன சண்டை போடுறீங்களா, சண்டைக்கு நீங்கள் வந்தீங்களா, விட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே ரசூலாட்ட அங்கே வீட்டிலே சத்தம் போடல, கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே கம்மியாக ஆள் காட்டியிருந்தால் நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்களா, இப்படிலாம் பேசுகிறான். ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்களா, அதெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அவங்க கண்ணு மாடி வந்துட்டு போச்சு, இல்லை சோதனை தானே அது எல்லாமே. எல்லாம் இப்படி பேசுகிறான். எல்லாம் பேசி 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 40 வசனம் டோஸ் விழுந்ததுக்கப்புறம் 41 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பிரிச்சிங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்போ நான் எடுத்துங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால் இரு அணிகள் சந்தித்து கொண்ட நாளில், வேறுபடுத்தி காட்டிய நாளில், இந்த ஃபுர்கானுடைய நாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதுக்கு ஒரு நாளுக்கு வந்து சொல்கிறான். இது என் ஃபுர்கானுங்க, யௌமுல் ஃபுர்கான் அப்படின்னு அபூஜஹிலும் கேட்டான். அதை வச்சு அதாவது அவன் அடித்த டயலாகே அல்லாஹ் வந்து இங்கே ரிப்பீட் பண்ணுறான், யௌமுல் ஃபுர்கான் இதுதான் அப்படின்ட்டு. 5ல் 1 பாகம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவரது உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் உரியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் சொல்கிறான், இதில் 5ல் 1 பங்கு முதல்ல யார்கிட்ட கொடுத்துடணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துடணும். இது வந்து ஹுமுஸ் அப்படிமா. அதாவது போரில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சிங்க, 2 லட்சம் ரூபா ரசூலாட்ட கொடுத்துடணும். அதுதான் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு அப்படின்னா ரசூலாட்ட கொடுத்துடணும். அப்போ ரசூலா எப்படி செலவு பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு போகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டுடைய பணம் வந்து கிடைக்குதுன்னு வச்சிங்க, 20% ரசூலாவுடைய ஃபேமிலிக்கு இன்றைக்கும் பங்கு இருக்குது. இந்த பங்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட ரசூலாவுடைய ஃபேமிலி வந்து துரத்தி விட்டுருக்காங்க. ரசூலோட ஃபேமிலி இருந்தால் இன்றைக்கி கூட கொடுக்கணும். இன்றைக்கி வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஃபேமிலி வந்து மன்னர்னு சொல்லி வந்து உக்காந்துக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த இடத்துல யார் உட்காந்து இருக்கணும், மன்னர் சல்மான் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இந்த யார் உட்காந்துருக்கணும், மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் உட்காந்துட்டு இருந்திருக்கணும். ஏன்னா ரசூல்லாங்க அந்த இடத்துல உட்கார்றதுக்கு தகுதியான ஆட்கள், அவங்க அங்கே உட்காந்துருக்கணும். அவங்ககிட்ட இருந்து 20% நாம் கொண்டு போய் கொடுக்கணும். கிரெடிட் அல்லாஹ் பிரிச்சிருக்கிற சொத்து. இதைத்தான் ஹசன் ரலியல்லாஹு கூட முஆவியா ரலியல்லாஹு வந்து ஒரு கட்டத்தில் வந்து கேட்குறாங்க. அதாவது அந்த ஆட்சி ஒப்படைக்கும் போது ஹசன் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த பங்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. உடனே சில பேர் பேசுகிறாங்க, அது பங்கு வருது, ஃபஸ்ட்டு மாதம் பங்கு வருது. வந்த உடனே இவர் சொல்கிறாங்க சில பேர், முஆவியாவோட இது பார்த்தீங்களா, அவரை தூக்கி எவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க. சொல்கிறாங்க, முஆவியா கொடுக்கல, அல்லாஹ் கொடுத்துருக்குறேன் எங்கள் பங்கு, நீங்கள் ஒன்றும் யாரும் எங்களுக்கு கொடுக்கல, ஆட்சியாளர்கள்லாம் எங்களுக்கு பிச்சை போட வேண்டிய அவசியம் கிடையாது, பிச்சை எங்களுக்கு ஹராமு அப்படின்னு சொல்லிட்டு இது அல்லாஹ் பிரித்த பங்கு அப்படிங்கிறேன். இப்போ அந்த பங்குக்குரியவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க? இன்னி வரைக்கும் ஜக்காத்து கொடுக்குறோமா, 20% குமுசு நம்ம கொடுக்கணுமா, அந்த ஆளுகளை எங்கே இருக்காங்க? அதுதான் மேட்ரு. இன்றைக்கி வந்து அவங்கள துரத்தி விட்டுட்டு இன்றைக்கி நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் இழைத்த ஒரு நயவஞ்சத்தனமான முஸ்லீம்கள். இன்றைக்கி அஹ்ல பைத்தை வந்து துரத்தி விட்டுட்டு அவங்களுடைய பங்கு எவ்வளோ லார்ஜ் அமௌண்ட்டு நினச்சி பாருங்க, 20% ஒரு கவர்மெண்ட்டுடைய பங்குல, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போகும். அவங்களுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஏற்பாடு அதுக்கு தான் சொன்னாங்க, உங்கள்கிட்ட 2 விஷயத்தை நான் ஒப்படைக்கிறேன்னா, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய குடும்பத்தினர், முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய அதாவது குர்ஆன் ஹதீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஹதீஸ் கூட பலவீனமான ஹதீஸ். அது வரக்கூடிய அந்த ஹதீஸ் இப்னு மாஜால வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹதீஸ் கூட பலவீனமான ஹதீஸ். பலமான ஹதீஸ் எது அப்படின்னா இதுதான், அல்லாஹ்வுடைய வேதமும் என்னது என்னுடைய குடும்பத்தினரும். நாம் என்ன பண்ணிட்டோம், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் விட்டுட்டோம். ரசூலா சொல்கிறாங்களா மறுமையில் போய், என்னுடைய சமுதாயத்தினர் ஒட்டுமொத்தமாக என் வேதத்தை வந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ குடும்பத்தினர் என்ன பண்ணிட்டோம், அடிச்சு துரத்திட்டோம், 2மே விட்டோம். இப்போ போய் நமக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? சிரியாவில் அடிக்கிறான்னா நீ வாங்கு, இப்போ தேனியா நீ ஃபஸ்ட்டு விட்டுட்டு போன 2 விஷயம் எங்கே? கணக்காமின்னு பாடல, அல்ல விட்டுட்டு போனல ரசூல்லா, என்னுடைய தோதர் விட்டுட்டு போன 2 விஷயம். ரசூல்லாவோட ஃபேமிலி எந்த மூலையில் உட்காந்து எங்கே இருக்காங்களோ, இன்றைக்கி சிரியாவில் எங்கே அகதியாக இருக்காங்களோ, எங்கே அடி வாங்குறாங்களோ, எங்கே வந்து ஓடி ஒளிஞ்சிருக்காங்களோ, இதுதான் வந்து நம்ம வந்து இதான் அந்த அன்ஃபாலில் வருது இது, அதனால் இது எடுதான். அப்போ ரசூல்லாவுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய நன்றி உபகாரம் வந்து நம்ம இதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ ரசூலோட ஃபேமிலி அடித்து துரத்துனது தான் இன்றைக்கி முஸ்லீம்கள் வந்து செஞ்ச முதல் ஒரு சாதனை. அதே